அப்போ அதுக்காக ஒருத்தன் அகண்டமான ராஜ்யத்தை விடுவனா, சொத்தை விடுறது விஷயம் இல்லை. குருவர்த்தே தெக்த ராஜ்ய, சொத்தையே விட மாட்டான். 1000 ஜெண்டா அந்த காலத்துலலாம் பார்த்தேலாம் அண்ணா தம்பி அப்பாக்குள்ள பெரிய. இன்னைக்குமே சிவில் கோர்ட்டில் இந்த குடும்ப சொத்து தானே பெருசா இருக்கு. கோர்ட்டு கேஸில் அதுதானே பெருசா நிற்கிறது. சொத்தை தியாகம், அதுவும் சொத்துன்னா தரித்திர சொத்து இல்லை. இப்போ இந்த நான் ஒரு புரியறதுக்காக சொல்கிறேன். உடனே திருப்பி திருப்பி தீட்சிதர் இதையே பேசுகிறார் இந்த கவர்மெண்ட்டை நினைக்காதீங்க. இந்த கவர்மெண்ட்டை விட்டுருங்கோ. இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேட்டு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் வந்த உடனே அவ சொல்ற முதல் வார்த்தை என்ன? கஜானா காலி, கஜானா காலி. அப்ப கடங்கார கவர்மெண்ட் அப்படித்தானே? அது மாதிரி ஒரு கடங்கார கவர்மெண்டா அயோத்தி அப்படின்னு சொன்னார். தெக்துவா சுது, 2 விஷயம் சொல்லணும். இங்க ஆழ்வார்கள் சொல்லும்போது பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளி ஆராவன் விளையவனோடு அருள் காணம் அடைந்தவனே சிரானும் வரை மார்பா திரு கண்ணபுரத்தரசே தராலும் நீல்முடி எந்தாசரதி தலேலோ பாராளும் குலசேகர ஆழ்வார்னு ஆழ்வார் 10 பாட்டில் அனுபவிக்கிறார் பெருமாளை. கண்ணபுரம்னு ஒரு இடம், கண்ணபுரம் பெரும் சௌதிராஜ மகம்மந்தே சதா சர்வாங்க சுந்தரம் அப்படின்னு பகவானுக்கு என்ன பெயர்னாங்க? சௌதிராஜன் பெயர். அழகு பெருமாள் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு அழகு. அங்க சர்வாங்க சுந்தரம் அப்படின்னு பெயர். அங்க வரத்தே இந்த பாட்டு ராமாயணமா பாடுறார். திருப்பள்ளி அறைக்கு பகவான் வந்ததுனால ராமாயணமா பாடுறார். விட்டுட்டு போன செல்வம் தரித்திர செல்வம் இல்லை, எங்க இருக்கு சொத்துன்னு தெரியாது. பாராளும் படர் செல்வம், அப்பேற்பட்ட சொத்தை பகவான் விட்டான். சொத்தை விடுறது கூட இன்னைக்கு எத்தனையோ பேர் விட்டு கொடுப்பா. இன்னொன்னுக்கு உடன்பட்டான். தசரதனுவனம் பத்மபத்யாம் பிரியாயாக, மனைவியோட காட்டுக்கு நடந்து போனான் பகவான். 14 வருஷம் கல்லுலையும் முள்ளிலையும் நடந்தான். கல்லுலையும் முள்ளிலையும் நடந்து பழக்கப்பட்டவனா பகவான். சக்கரவர்த்தி திருமகன் இல்லையா? சக்கரவர்த்தி ஒரு நிமிஷம் கொடை இல்லாம, ஒரு நிமிஷம் பாதரட்சை இல்லாம, ஒரு நிமிஷம் தேர் இல்லாம பகவான் இருந்ததே கிடையாது. அபதிமித ரத்ன முழு போதி சின்ன అపరించి కొడుకు నీకే తగునయ్యా ఉపచారములను చేకోనవయ్యా உரகராஜ. பகவான் ராமபிரானை பத்தி பாடுறா. எல்லாம் உனக்கு தானே அப்படின்னு. ஒரு நிமிஷம் பகவான் காலில் செருப்பு இல்ல. ஏன்னா ராஜ வாழ்க்கையே கம்பீரமானது. அர்த்தராத்திரியில கொடை பிடிக்கிறான்னு சொல்லுவாங்க. நிஜமாவே ராஜாவுக்கு கொடை பிடிப்பான் அர்த்தராத்திரியில. அது மாதிரி ஒரு வாழ்க்கை. பகவான் காட்டுல நடந்தானே பழக்கப்பட்ட காலா. அது எப்பேற்பட்ட சரணம்னு சொல்றார். பத்மபத்யாம் பிரியாயாக பாணிஸ்பரிசாட்சமாபியாம் மிருஜித பதருஜோ யோ ஹரீந்திரானுஜாபியாம்ங்கிறார். சில சமயம் நமக்கே வெளியில் எங்கேயும் போயிட்டு வந்தால் கையை வலிக்கும், காலை வலிக்கும். குடும்பத்திலே ஒருத்தரை சொல்லிப்பா, இந்த கையை வலிக்கிறது, இந்த இடத்துல மருந்து தடை விட்டு பிடிச்சி கொடுங்கோம்பா மாமி. மாமா சொல்லுவர் காலை வலிக்கிறது பிடிச்சி விடு அப்படின்னு. ஒரு காலத்தில் காலை பிடிக்கிறதே ஒரு சேவைன்னு ஒன்று உண்டு அந்த காலங்கள்லாம். சில பேர் அதெல்லாம் வேணும்னே பண்ணுவான். சிரமத்தில் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறதுங்கிறது வேற. பொதுவாகவே இன்னொருத்தரைய வேலை வாங்காம வாழறது தான் மறுஜென்மாவுக்கு விதை போடாம இருக்கிறது. நீங்க இன்னொருத்தர வேலை வாங்கினேன்னா எந்த வேலையை வாங்குறீங்களோ அந்த வேலையை செஞ்சு முடிச்சாதான் உங்க ஜென்மா முடியும். அதனால பெரும்பாலும் நம்ம காரியத்தை நாம் தான் செஞ்சுக்கணும். ஏதோ முடியாத சமயத்தில் சில காரியங்கள் செய்யாம இருக்கும். காலை பிடினா சில பேர் தினம் பிடுங்குவான், காலை பிடி கையை பிடின்னு. மாமிக்கு பகல் முழுக்க மண்ணாடிட்டு வந்து படுத்துக்கிற சமயத்தில் காலை பிடின்னா பார்த்தா சில பேர்கிட்ட முடியாதுன்னு சொல்றது ஒரு வழக்கம். இன்னைக்கெல்லாம் சொல்லுவான். அந்த காலத்தில் அப்படி சொல்ல முடியாது. ஒரு காரியத்தை சொன்னால் முடியாதுன்னு சொல்லாம
அவ திருப்பி அந்த காரியத்தை நம்ம கிட்ட சொல்லாதபடிக்கு அந்த காரியத்தை செஞ்சுடுறது. அப்படி ஒரு வகை இருக்கு. வேஷ்டி தோயின்னா வேஷ்டியை கிழிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தோயின்னு சொல்ல மாட்டான். சட்டையை அயன் பண்ணுன்னா பொசுக்கி விட்டா அப்புறம் சட்டையை அயன் பண்ணுன்னு சொல்ல மாட்டான். அது மாதிரி காலை புடின்னு சொன்னால் நல்லா புழிஞ்சு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த வேஷ்டி புழிகிற மாதிரி காலை புழிஞ்சு விட்டுட்டா முதுகு அரிக்கிறது சொருன்னா நகத்தை வச்சு பிளாச்சா கெறி விட்டுருவா. அந்த அரிப்பை காட்டிலும் எரிச்சல் ஜாஸ்தியாக போயிடும். இது மாதிரி இதுக்கெல்லாம் வேண்டா வெறுப்பா செய்யறதுன்னு பேர். அது மாதிரி வேண்டா வெறுப்பா செஞ்சாலும் சீதை காலை பிடிச்சால் பகவானோட கால் பிடி தாங்காம செவந்து போயிடுது. அப்ப சீதை வேண்டா வெறுப்பா செஞ்சாலோனால் பிரியாயாக பாலிஸ்பரிசாட்சமா அப்படியா அன்போட பிடிச்ச புடியே தாங்காம கால் செவந்ததுன்னா அது எவ்வளவு சாஃப்டான கால். அதை வச்சு பகவான் காட்டுல நடந்தா பிதிர்வாக்கிய பரிபாலனார்த்தம் பகவான் கிளம்பி மனைவி சீதையோட பிராதா லக்ஷ்மணனோட கங்கக்கரை வந்து ஜட தரிச்சுண்டு பரத்வாஜற்ற ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு சித்திரக்கூடத்தில் வசிக்கிறதே தசரதன் காலவர்த்த அடைய பரதனுக்கு சொல்லி அனுப்பிச்சு பரதன் வந்து தசரதனுக்கு பண்ண வேண்டிய ஔத்வதேகிகமான கர்மாக்களை பண்ணி 13வது நாள் வசிஷ்டர் பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு சொன்னபோது ராமர் தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும், நான் பண்ணிக்க மாட்டேன்னு பட்டாபிஷேகத்துக்கு தேவையான சாமான்கள் எடுத்துட்டு கங்கக்கரைக்கு வந்து இவனும் ஜட தரிச்சுண்டு பரத்வாஜற்ற ஆசீர்வாதத்தை வாங்கி சித்திரக்கூடத்தில் வந்து அண்ணாட்ட கஞ்சி ராமர் வரமாட்டேன்னு சொல்லி தசரதர் காலமான விஷயத்தை சொல்ல தசரதருக்கு பண்ண வேண்டிய காரியங்களை ராமபிரான் பண்ணி தன் பாதுகையை கொடுக்க அந்த பாதுகையை எடுத்துன்னு வந்து நந்தி கிராமத்தில் வச்சு இவன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு பாதுகையை ராஜாவா வச்சு இவன் கீழே அதற்கு அதீனமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணி வரத்தே பகவான் அங்கேருந்து மறுநாளைக்கு கிளம்பி சித்திரக்கூடத்திலேருந்து போகிற சமயத்தில் அத்ரி அனசூயேற்ற ஆசீர்வாதத்தை வாங்கின்றால் தண்டகாரண்ய பிரவேசம் என்றால் விராதன பண்ணினால் கபந்தனுக்கு சத்கதியை கொடுத்தார், சரபங்கருக்கு மோட்சத்துக்கு சாட்சியா இருந்தார், சுதீக்ஷற்ற ஆசீர்வாதத்தை வாங்கின்றார், அகஸ்தியாச்சாரியாளுக்கு ஆசீர்வாதத்தையும் வைஷ்ணவமான தனுசையும் வாங்கிட்டு பஞ்சவட்டியில ஜடாயுவ சக்கியம் பண்ணிட்டு வசிக்கிறதே ராவணனுடைய சகோதரியான சூர்பனக வர ராமரை பார்த்து ஆசைப்பட்டு அந்த ஆசை நிறைவேறாத போது சீதையை சாப்பிட போக லட்சுமண சுவாமி சூர்பனகையினுடைய மூக்கையும் காதையும் அறுத்து விட அந்த கோபத்தினால 14,000 ராட்சசர்களோட கரண் வந்து எதிர்க்க அவனை வதம் பண்ண அந்த கோபத்தினால ராவணன் மாரீஜ சகாயத்தினால சீதையை தூக்கின்னு போக ராமர் சீதையை தேடின்னு வர வழியில திரும்பவும் தன் கருணையை வாரி வழங்குகிறார் பகவான். ஜடாயுக்கு மோட்சத்தை கொடுத்தார், கபந்தனுக்கு சத்கதியை கொடுத்தார், சபரிக்கு மோட்சத்தை கொடுத்து மோட்சத்துக்கு சாட்சியா இருந்தார், ஆஞ்சநேயருக்கும் பகவானுக்கும் சமாகமம் ஏற்பட்டது, சுக்ரீவனோட நட்பு ஏற்பட்டது, வாலிய வதம் பண்ணினார், சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார், சத்தியசந்தனாவோட சுக்ரீவன் 4 திக்குலையும் வானரங்களை பிரித்து அனுப்பிச்சான். தென் திசையில ஆஞ்சநேய சுவாமி சமுத்திரத்தை தாண்டி லங்கையில போய் அசோகவனத்தில் சீதையை பார்த்து ராமர் கொடுத்த மோதிரத்தை கொடுத்து சீதை கொடுத்த சூடாமணியை வாங்கிட்டு ஆஞ்சநேய சுவாமி வாலில் தீ வைக்க அதை அங்கேயே வச்சுட்டு இக்கரையில வந்து ராமர்கிட்ட மோதிரத்தை கொடுக்க ராவணனுடைய சகோதரனான விபீஷணனும் வந்து பகவானை சரணாகதி பண்ண பகவான் சேதுபந்தம் பண்ணி லங்கைக்கு போய் புத்திரமித்திர பந்துக்களோட குடும்பத்தோட ராவணனுடைய வம்சத்தை அழிச்சுட்டு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு சீதையையும் கோடிக்கணக்கான ராட்சசர்களையும் வானரங்களையும் புஷ்ப விமானத்தை அழிச்சுண்டு அயோத்திக்கு வந்து வர வழியில் பரத்வாஜத்தை சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நந்தி கிராமத்தில் வந்து ஜடாசோதனம் பண்ணி அயோத்திக்கு வந்து வசிஷ்டர் 500 புண்ணிய நதிகள்லேருந்தும் 4 சமுத்திரத்திலேருந்தும் ஜலத்தை கொண்டு வந்து யதாவிதியா ஜபஹோமங்கள்லாம் பண்ணி மனு மாந்தாத்தா முதலிய மகான்கள்லாம் எந்த சிம்மாசனத்துல சூரிய வம்சத்துல உட்கார்ந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டார்களோ அந்த சிம்மாசனத்துல ராமபிரான உட்காத்தி வச்சு அபியசிஞ்சன் நரம் வியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. ராமாயணம் இன்னைக்கு நம்ம ஆதாரமான ஒரு கிரந்தம் இல்லையா, சத்தியம் இல்லையா? ராமாயணம்னா அதான் நேற்றுக்கு ஒரு இதுக்கு ஆர்டிக்கலில் பார்த்தேன்னா இந்த பாரத தேசத்தில் முழுக்க பேர் வைக்கிறா பற்றியில கண்ணன் முருகன் சுப்பிரமணியன் அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த இது எடுத்ததுல எந்த பேர் ஜாஸ்தியாக இருக்குன்னா ராமன்கிற பேர் தான். பாரத தேசம் முழுக்க எடுத்து பார்த்தா ராமன்கிற பேர் தான் ஜாஸ்தியாக வச்சிருக்கா, பர்சன்டேஜில் ஜாஸ்தி. அப்படி நம்ம ரத்தத்தில் கலந்த சரித்திரம் அது. இல்லைன்னா 500 வருஷம் பக்தர்களுடைய இன்னைக்குவே பார்த்தா எவ்வளோ அழகாக அந்த கண்ணு பேசுறது, இந்த கண்ணு பேசுறது ராமருக்கு.
எத்தனை வருஷம் கழிச்சு இது நடக்கணும்னா தர்மம் சத்தியம்ங்கிறதுனால தான். அந்த சரித்திரம் சொல்லி சூரிய வம்சம் சொல்லி சந்திர வம்சத்தில் யயாதிங்கிற ராஜாட்ட வந்து ரெண்டா பிரியறது அந்த சந்திர வம்சம். யதுன்னு ஒரு வம்சம், புருன்னு ஒரு வம்சம். அந்த யது வம்சத்தில் பகவான் வந்து கிருஷ்ணாவதாரம் பண்ணினார்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டான் ராஜா. பூபார நிவர்த்திக்காகனா பூமிர் திருத்தன் பவ்யாஜ தைத்யானீக சதாயுதைஹி ஆக்ராந்தா பூரிபாரேன பிரம்மாணம் சரணம் யயௌ. பூமிக்கு பாரம்னு ஒன்று உண்டாது. நீங்க எவ்வளோ நூற்றுக்கணக்கான மாடி கட்டடம் கட்டினாலும் செங்கல் சிமெண்ட் எல்லாம் கொண்டு வச்சாலும் பூமியில வேற ஒரு இடத்துல இருக்கிற வெயிட் அங்க கொண்டு வைக்கிறேன். அப்படித்தானே? ஒரு மில்லிகிராம் கூட எக்ஸ்ட்ரா வெயிட் பூமிக்கு நீங்க கொடுத்துட முடியாது. அப்புறம் பூமிக்கு வெயிட்னா என்னதுன்னா அதர்மிஷ்டர்களான ராஜாக்கள். யார் அயோக்கியன் ராஜாவா வரானோ அப்ப பூமிக்கு அது பாரம். அது ராஜாக்களே திருடர்கள் ஆயிட்டார்கள் கிருஷ்ணாவதார சமயத்துல. ஏன்னா அசுரர்கள்லாம் ராஜவம்சத்துல வந்து பிறக்க ஆரம்பிச்சுட்டார்கள் இந்த தர்மத்தை நாசம் பண்ணணுங்கிறதுக்காக. தேவதைகள்லாம் பகவான் பிரம்மாட்ட முறையில பிரம்மா பகவான்கிட்ட போக பகவான் சொன்னான், நானும் அவதாரம் பண்ணி பூபார நிவர்த்தி பண்றேன், ஒரு யுத்தத்தை ஏற்படுத்தி இந்த அதர்மிஷ்டர்களான ராஜாக்கள் எல்லாம் அழிச்சுடுறேன் அப்படின்னு உடனே பிரம்மா சொன்னார், தேவதைகளை கூப்பிட்டு அவதார காலத்துல தான் கைங்கரியம் பண்ண முடியும். வைகுண்டவாசியா பகவான் இருந்தா நம்ம ஒன்று கைங்கரியம் பண்ண முடியாது. அதனால யாருக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கோ அவெல்லாம் போகலாம். ஏன்னா பிரம்மா தான் ரிலீஃப் கையெழுத்து போட்டாகணும். பிரம்மா சொன்னாதான் ரிலீஃப் ஆக முடியும். அந்த தேவதைகள் அந்தந்த ஒரு ஸ்தானத்திலேருந்து. இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா 24x7 லீவே இல்லாம கேப்பே இல்லாம நடக்கக்கூடியதான ஒரு டிபார்ட்மெண்ட் யமதர்மராஜனோடது. அவருக்கு ஏதாவது தீபாவளி பொங்கல் பிறந்த நாள் இது மாதிரி ஏதாவது லீவ் உண்டா? அப்படி இருந்தால் யாராவது அன்னைக்கு சாகாமல் இருக்கணுமே, அப்படிலாம் கிடையாது. அவர் உள்பட கிளம்பி வந்துட்டார். விதுரனா தர்மராஜரே தர்மபுத்திரரா வரார், வாயு பகவானே பீமனா வரார், இந்திரனே அர்ஜுனனா வரான், அஸ்வினி தேவதையே நகுலசக தேவர்களா வரார், வசுக்கல்ல பீஷ்மர் வரார், சூரியனே கர்ணனா வரான், கலியுக தேவதையே துரியோதனனா வரது, இன்னும் நிறைய பேர் நந்தகோபர் வசுதேவர் இவா எல்லாமே வசுக்கள் தான். எல்லாருமே தேவத அவதாரம். கோபர்கள் கோக்கள் கோப பசங்கள் எல்லாரும் கிருஷ்ணாவதாரத்துல தேவதைகள் தான். கோபிகைகளை தவிர கோபிகைகள் தேவதைகள் கிடையாது. கோபிகைகள் தண்டகாரண்யத்துல ராமாவதாரத்தின் போது வசிச்ச மகரிஷிகள். தண்டகாரண்யத்துக்குள்ள பகவான் வந்த போது அந்த பகவானுடைய அந்த ரூபத்தை பார்த்துட்டு அந்த மகரிஷிகள்லாம் அப்படியே ஸ்டன் ஆயிட்டான். ரூப சம்மனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதா ததிருஷு விஸ்மிதாக்காரே ராமஸ்ய வனவாசினா அப்படிங்கிறார். அவர்கள்லாம் வந்து ரூபத்துக்கோ குணத்துக்கோ மயங்கர மகரிஷிகள் இல்லை. அப்பேற்பட்ட மகரிஷிகளே ராமனை பார்த்து ஸ்டன் ஆயிட்டாள்னா ராமாவதாரம் அது மாதிரி ஒரு அவதாரம். புன்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம்னு அப்பேற்பட்ட ஒரு சம்மோகனம் பண்ற ஒரு ரூபம். ஆண்கள்லயே உலகத்துல அழகு யாருன்னா ராமர் தான். பெண்கள்ல அழகு யாருன்னா ராஜராஜேஸ்வரி தான். இதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாருமே. இவா 2 பேருக்கு தான் காது பெருந்தம் கண்ணே, பாக்கி பேருக்கெல்லாம் கிடையாது. பாக்கியத்துக்கும் காது பெருந்தெல்லாம் கண்ணு கிடையாது. கர்ணாந்த தீர்க்க நயனன் அப்படிங்கிறது ராஜராஜேஸ்வரி ராமபிரா அப்படின்னு. தோல் கண்டார் தோலே கண்டார் தொடுகையல் கமலம் மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் மகதே வாழ் கொண்ட கண்ணார் யாரோ வடிவினை முடிய கண்டார் உரு கொண்ட சமயத்தார் உருவு கொண்டாரை ஒத்தாருங்கிறார். அது என்ன ரூபம்? சிரமுகுட்ட குண்டல திலகச்சாரு உதார அங்க விபூஷணம் அஜானுபுஜ சரச்சாபதர சங்கிராமஜித கர தூஷணம் இதி வததி துளசீதாச சங்கர சேஷ முனிமனரஞ்சனம் மம ஹிருதய குஞ்ச நிவாச கரு கமாதி கலதல கஞ்சனம் ஸ்ரீராமச்சந்திர கிருபாலு பஜமணி
ஹரண பவ பய பிரசித்தியான தோஹா இல்லையா? துளசிதாசரோட சரித்த மானசுல பிரசித்தியான தோஹா அது. ராம ரூபத்தை சாட்சாத்காரத்தை வர்ணிக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அழகு. அந்த மகர்ஷிகள் தான் ராமனை தொடணும்னு ஆசைப்பட்டா பகவான் சொன்னான், இது ராமாவதாரம், நீங்கள்லாம் கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது கோபிகைகளா வாங்கோ, என்னை தொடலாம்னு சொல்ல அவள் எல்லாம் கோபிகைகளாக வந்துட்டான். இப்படி எல்லாரும் வர கீழே பூலோகத்தில் இப்போ நாம் இங்கேருந்து தமிழ்நாடு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஆக்ரா, ஃபஸ்ட்டு மதுரா, அப்புறம் ஆக்ரா, அப்புறம் குவாலியர். அங்கேருந்து வரத்தே குவாலியர், ஆக்ரா, மதுரா. இந்த மூணும் யாதவ ராஜதானி. போஜ விஷ்ணி அந்தகர்கள்னு 3 பிரிவு யாதவர்கள்ல. இவா 3க்கும் இது. இதுல குவாலியர் ஆண்டவன் தான் கம்சன், மதுராவை ஆண்டவன் சூரசேனன். கம்சன்னா கம்சன் இல்லை, உக்ரசேனன் தான், அவ அப்பா தான். கம்சன்னு புரியறதுக்காக சொன்னேன். இந்த உக்ரசேனனுக்கு ஒரு தம்பி தேவகன்னு பேர். அவனுக்கு ஒரு பெண்ணு தேவகின்னு. ஒரு பெண்ணு இல்லை, 8 பெண்ணு. 8வது பெண்ணு தான் தேவகி. இந்த சூரசேனனுடைய பையன் வசுதேவன். அந்த வசுதேவனுக்கு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கல்யாணம் பண்ணி கொடுத்து பெரிய ஊர்வலமாக இந்த பெண்ணை கொண்டு வந்து பையனோட வீட்டில் விடுறா. கம்சனே கடுவாலம் பிடிச்சி குதிரை ஓட்டுறான் தன் தங்க மேலே. சித்தப்பா பொண்ணாக இருந்தாலும் இன்னைக்கு தான் சித்தப்பா பொண்ணு பெரியப்பா. அந்த காலத்துலலாம் கூட்டு குடும்பத்துலலாம் வித்தியாசமே தெரியாது. அப்படி யாராவது வாழ்ந்தால் பாக்கியசாலிகள். இந்த கூட்டு குடும்பத்தில் மூத்தவாளை அண்ணாமணின்னு சொல்லுவோம். எல்லாருமே அண்ணாமணி அண்ணாமணிம்பா. அதில் ஒரு ஆசிரியர் என்ன தெரியுமோ, அந்த அண்ணாமணியோட குழந்தைகளும் அவளை அண்ணாமணின்னு தான் சொல்லுவோம். அப்பா அம்மான்னு சொல்லாது. ஏன்னா எல்லாரும் அண்ணாமணி அண்ணாமணி சொல்றதுனால அதுவும் அண்ணாமணின்னு தான் சொல்லும், அப்பா அம்மான்னு கூப்பிடாது. அப்படிலாம் ஒரு ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை வர. அதுக்காக சொல்லவர். இவன் வந்து விடுறான். அந்த பெண்ணை விடும்போது அந்த வாத்தியத்தெல்லாம் சப்தத்தெல்லாம் அடக்கிண்டு அசரீரி வாக்கு ஒன்று சொன்னது, எந்த உன்னோட தங்கையோட கல்யாணத்தை அதிவிமரிசையா பண்றையோ அவளோட 8வது கர்ப்பம் ஒன்ன கொல்ல போறது. பதி பிரகிரஹினம் கம்சம் ஆபாஷ்யாக சரீரவாக்கு அஸ்யாஸ்துவாமஷ்டமோ கர்ப்பா ஹந்தாயாம் வஹசே அபுதா. முட்டாளேன்னு கூப்பிட்டுது. ஏன்னா இத்தனை பேருக்கு மத்தியில் முட்டாளேன்னு உடனே இவன் தான் ஏன்னு கேட்கறான். 8வது கர்ப்பம் உன்னை கொல்ல போறதுன்னா உடனே கடுவாளத்தை போட்டான், கத்தியை உருவினா, தங்கையை வெட்ட போனா. இவனோட கோபத்தை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடினால் வசுதேவர் ஓடல, அவர் மட்டும் நிற்கிறார். அவரும் ஓடலாம். ஏன் ஓடல? அவளை காப்பாற்றணும்னு நினைக்கிறார். காப்பாற்றணும்னு நினைக்கிறதுக்கு இவளோட என்ன 10 வருஷம் குடும்பம் நடத்திருக்காரா, இல்லை 10 நாள் படுத்துட்டு இருக்காரா? எதுவுமே கிடையாது. கல்யாணம் ஆகி 1 மணி நேரம் ஆகுது. இவளை காப்பாற்றணும்னு அவர் ஏன் நினைக்கிறார் அப்படின்னா, மந்திர சம்பந்தம். ரத்த சம்பந்தம் விட்டுடும், மந்திர சம்பந்தம் விடாது. நம்ம சாஸ்திரப்படி மந்திர சம்பந்தத்துக்கு அத்தனை சக்தி உண்டு. மந்திரவத்தா கல்யாணமாகி அந்த கல்யாணமான அந்த பொண்ணை பார்த்தா தான் நான் சொல்றது புரியும். 25 வயசு இங்க குப்பை கொட்டிட்டு 6 மாதம் ஆத்துக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு நோட்டம் விடுவா வீடு முழுக்க. இந்த சாமான் என்ன இருக்கே, அந்த சாமான் என்ன இருக்கே, எங்காத்துக்கு கொண்டு போயிடுறேன். எங்கா 25 வருஷம் இந்த வீடு எங்கா கிடையாது. இந்த ஒரு எண்ணம் எதனால வரும்? மந்திரத்தினால. மனோகமஸ்மி வாக்துவம். இப்ப யாருமே அந்த அந்த நான் நினைச்சா உனக்கு புரியணும், நீ நினைச்சா எனக்கு புரியணும், இது மாதிரிலாம் நிறைய மந்திரங்கள்ல இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபமே வரக்கூடாது, எப்போதும் சிரிப்போட பார்த்துக்கணும், சந்தோஷமா இருக்கணும், பிரியம் குறையவே கூடாது, இத்தனை நிறைய மந்திரங்கள் இருக்கு. ஒரு காலத்துல அப்படிலாம் இருந்தது. இப்பெல்லாம் யாருமே மந்திரங்கள்லாம் சொல்றதே கிடையாது. பெரும்பாலும் கவனிச்சோம்னா வாத்தியார் வாங்கின பணத்துக்கு வஞ்சனை இல்லாமல் சொல்லணும்னு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறார். சில பேர் வாத்தியாரையே சொல்றான், நீங்க பாட்டுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாம நீங்களே சொல்லிட்டு போன்றான். இந்த மந்திரம் சொன்னா மனைவி பிரியமா இருப்பாள்னு சாஸ்திரம் சொல்றது. வாத்தியார் மந்திரம் சொன்னா வாத்தியார் மாமி அவர்கிட்ட பிரியமா இருக்க போறா, உனக்கு என்ன சம்பந்தம்? உங்காத்து மாமி உனக்கு. அதனாலதான் வாத்தியாரத்து மாமிலாம் அவ்வளோ பிரியமா இருப்பா. கவனிச்சு பார்த்தேன்னா தெரியும். ஏன்னா 4 நாளுக்கு ஒரு தடவை மந்திரம் சொல்லிட்டே இருக்காரு அவர்.
உங்காத்து மாமி உங்கள்கிட்ட பிரியமாக இருக்கணும்னா நீ தான் மந்திரம் சொல்லணும், மந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். லௌகீகம் முன்னாடி பின்னாடி நம்ம ரிசப்ஷன்லாம் வச்சு கூத்தடிக்கிறோம், அதெல்லாம் தொலைஞ்சு போட்டோம். கல்யாண சமயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு 3-4 மணி நேரம் ஆகும் ஒழுங்காக கல்யாணம் பண்ணினா, கரெக்டாக பண்ணணும் அதை. அது மாதிரி மந்திர சம்பந்தத்தினால இவர் காப்பாற்றணும்னு ஆசைப்படுறது. அவன் சொன்னா நீ இப்படி பண்ணலாமான்னு கேட்டா. நடு பஜார்ல கல்யாண வேஷத்துல ஒரு பொம்மநாட்டி, அதுவும் கூட பிறந்த சகோதரிய கொன்னேன்னா உனக்கு அது கெட்ட பேர் இல்லையான்னா. ரெண்டாவது, இவளை கொன்னதுனால நீ என்ன சாஸ்வதமா இல்லை, பிறந்தவன் என்னைக்கு செத்துதானடா ஆகணும்னா. அதுக்கு அவன் கேட்டான், முன்னாடி சொன்னதெல்லாம் விட்டுட்டான், பிறந்தவன் செத்துதானே ஆகணும், அது அவளுக்கே வச்சுக்கோங்களேன், அவளு செத்துதானே ஆகணும். என்னைக்கோ என்ன கொண்டுட்டு அவள் போகிறதுக்கு இன்றைக்கே அவளை கொள்றேன்னா. இந்த அசத்துக்கெல்லாம் அப்படி தான் எடுத்துப்பான். எல்லாத்தையும் விட்டுடுவான், பின்னாடி விட்டுருவான். அவனுக்கு என்ன சாதகமாக இருக்கோ அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துப்பான். இவன்ட்டு அப்படி பேசினா சரியா வராதுன்னு சொல்லிவிட்டு, உனக்கு பிரச்சனை இவளால் இல்லை, இவளுக்கு பிறக்க போகிற குழந்தைகளால் தானே. ஆமாம், இவளுக்கு பிறக்க போகிற குழந்தைகளை உன்கிட்ட கொடுத்துட்றேன்னு. புத்திரான் சமர்ப்பயிஷியசா, ஜாக்கிரதையாக பேசுகிறார். இவளை கொல்லாத, இவளுக்கு பிறக்க போகிற குழந்தைகளை கொல்லுன்னு அவர் சொல்லலை. இந்த பிறக்க போகிற குழந்தைகளை உங்கள்கிட்ட தரேன். ஏன் அப்படின்னா, நம்ம சாஸ்திரம் ப்ளஸ் ஹிந்துலா ரெண்டுலேயுமே கொலை பண்ணினவன் பி குற்றவாளி, கொலை பண்ணுன்னு சொன்னவன் ஏ குற்றவாளி. யார் கொலை பண்ணுன்னு சொன்னானோ அவன் தான் ஃபர்ஸ்ட் குற்றவாளி, கொலை பண்ணினவன் 2வது குற்றவாளி தான். இப்ப நீ கொலை பண்ணுன்னு சொல்லிட்டாருன்னா இவளை விட்டுடும், இவளுக்கு பிறக்கிற குழந்தைகள்லாம் நீ கொண்டுடும் சொன்னா அந்த பாவம் முழுக்க வசுதேவர் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதனால ஜாக்கிரதையா பேசுறார். இந்த குழந்தைகளும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன்னா. கொஞ்ச நாள் ஆச்சு, முதல் குழந்தை பிறக்க போகிறதுன்னு உடனே ஜெயிலில் போட்டுவிட்டான். குழந்தை பிறந்தது, கொண்டு போய் கொடுத்தார். கம்சன் சொன்னா, எனக்கு இந்த பொல்லையால் இல்லை, 8வது கர்ப்பம்னு தான் சொல்லியிருக்கு, அதனால் திருப்பி எடுத்துன்னு போயிடுவோன்னா. அவர் ஒன்றும் சந்தோஷம்லாம் படலை. ஏன்னா இந்த அசத்து இருக்கான் பாருங்க, அவனோட பேச்சே ஒரே மாதிரி இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இப்படி சொன்னேன்னா, நான் என்ன தேதி போட்டு சொன்னேன்னா, இன்னைக்கு தரேன்னு சொன்னேன்னா, அன்னைக்கு தரேன்னு சொன்னேன்னா, உனக்கு தரேன்னு சொன்னேன்னா, இப்படி ஏதாவது மாற்றி மாற்றி பேசுவான். அதனால இவன்ட்டெல்லாம் போய் பேசின்னு இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணினார்னா, இவன் என்ன இவன் நிதானத்தில் பேசுகிறான்னு தெரியாது. சில பேருக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அவள்கிட்ட பேசக்கூடாது. முதல் நாள் காலத்தால் எழுந்தினோடனே நான் நேற்றுக்கு பேசினேன் என்னான்னு கேட்பான் அவனே. அதனால இவன் என்ன நிலையில இருந்து பேசுகிறானோ, இந்த குழந்தைக்கு என்ன தலையெழுத்தோ அது இப்படி நடக்கணும்னு விட்டார். இவர் நினைச்சபடியே ஆச்சு. இவன் போன உடனே நாரதர் வந்தார். இந்த நாரதருக்கு ஒரு பெரிய யோகம் என்னன்னா, ஒரே சமயத்தில் ஆளுங்கட்சிக்காரனும் பூஜை பண்ணுவான், எதிர்கட்சிக்காரனும் பூஜை பண்ணுவான். சோ மாதிரி நம்ம சோ இருந்தா இருக்குதுல்ல, ஒரே சமயத்தில் 2 பேரும் யோஜனை கேட்பா அவர்கிட்ட, பக்குவமாக சொல்லுவார் அவரும். அது மாதிரி நாரதருக்கு அப்படி ஒரு யோகம். பக்தால் தான் பூஜை பண்றான்னு இல்லை, அசுராலும் பூஜை பண்ணுவான். இவன் கம்சன் பூஜை பண்ணா, முகங்கள்லாம் சிரிக்கிறதே என்ன விஷயம்னா, மருமா பிறந்திருக்கான்னா நடந்ததெல்லாம் சொன்னா, இந்த குழந்தை இல்லை 8வது குழந்தை, அதனால திருப்பி அனுப்பிச்சுட்டேன்னா, அந்த அசரீரி வாக்கு என்ன சொன்னதுன்னார் அவர். 8வது கர்ப்பம்னா அதுல தான் சூழ்ச்சின்னார் அவர். இது 8வது குழந்தைன்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே கிடையாது. 8வது கர்ப்பம்ங்கிறது முதல்ல பிறந்த குழந்தையே 7 கர்ப்பம் அபார்ஷன் ஆகி 8வது கர்ப்பம் முதல் குழந்தையா பிறக்கலாமே. இப்படி சில பேர் அழகா அடிப்போர்ல பத்த வைப்பான், பக்குவமா சொல்லுவான், நம்ம புத்தியை குழப்பி விட்டுருவான். 2வது குழந்தையும் 8வது கர்ப்பமா இருக்கலாம், 3வது குழந்தையும் 8வது கர்ப்பமா இருக்கலாம், 4வது நாராயணா போயிட்டு வர என்ன வந்த காரியம் ஆயிடுது, கொண்டா அந்த குழந்தையன்னா அதை கொன்னா. இது மாதிரி 6 குழந்தைய கொன்னா. 7வதா ஆதிசேஷன் வர. அந்த சமயத்தில் பகவான் அம்பாளை கூப்பிட்டு, நீ போய் நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் பெண்ணாக பெற, நான் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிள்ளையாக பிறந்து என்னை கொண்டு அங்கே வச்சுட்டு ஒன்று எடுத்துன்னு வருவர். நீ வைகுண்டம் வரக்கூடாது, பூலோகத்திலேயே இருக்கணும். உன்னை ஜனங்கள்லாம் பல வகையாக பூஜை பண்ணுவார்கள். அர்ச்சிஷந்தி மனுஷ்யாம் ஸ்துவாம் சர்வகாம வரேஸ்வரி தூபோபஹார பலிபிஹி நாமதேயானி குருவந்தி ஸ்தானானி ச நராபுவி துர்கேதி பத்ரகாளீதி விஜயா வைஷ்ணவீதி ச குமுதா சண்டிகா கிருஷ்ணா மாதவி கன்யகேதி ச நாராயணி
ஈசானா, சாரதா, அம்பிகா இதெல்லாம் பகவானே சொல்லி அனுப்பிச்ச பெயர், வந்து வச்ச பெயர் இல்லை. பிறக்கிறதுக்கு முன்னாடி பகவானே சொன்ன பெயர் இதெல்லாம். நீ கீழே போறதே இந்த தேவகி கர்ப்பத்தில் 7வது கர்ப்பம் இருக்கே, இதை அப்படியே எடுத்து வசுதேவருக்கு மூத்த மனைவி ரோஹிணின்னு ஒத்து இருக்கா, அவள்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுன்னா. அதெல்லாம் இன்னும் வரல சயின்ஸில், மெடிக்கலில். இந்த 15-20 நாள், ஒரு மாதத்துக்குள்ளெல்லாம் பண்ணலாம். இது 7வது மாதம் நடக்கிறது இந்த டிரான்ஸ்ஃபர். 7வது மாதத்தில் கர்ப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? இதை அப்படியே தூக்கி கொண்டு வச்சுட்டா கர்ப்பம் அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு விட்டால் 8வதா பகவான் வரான். ததோ ஜெகன் மங்கள மச்சுதாம்சம் சமாஹிதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகமாத்மபூதம் காஷ்டாயதானந்தகரம் மனஸ்தா சா தேவகி சர்வஜகன் நிவாச பூதா நிதராம் நரேஜே போஜேந்திரகேஹே நிசிகே வருத்தா சரஸ்வதி ஞானகலே யதா சதி சத்யஊரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம்ருத சத்யநேத்ரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாஹ. கம்சன் பயந்து போக தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்ண ஆவணி மாசத்துல கிருஷ்ணபட்சத்தில் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் அஷ்டமி திதியில ராத்திரி 1 மணிக்கு வந்து பகவான் அவதாரம் பண்றான். நிசீதே தம உத்பூதே ஜயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசயः ஆவிராசீத்யதா பிராச்யம் திசீந்துரிவ புஷ்கலः. தேவக்யாம் தேவரூபிண்யாம். பொதுவாக கர்ப்பமானாலே முகம் அழகா, பகவானே உள்ள வந்தான்னு ஒன்று இப்படி ஒரு லைட்டு, இந்த லைட்டு போட்டு மூஞ்சி பார்க்குற மாதிரி இல்லை, தேவகி முகத்திலேருந்து வர ஒளியை வச்சுட்டே தேவகி முகத்தை பார்க்குற மாதிரி இருக்கான். அது மாதிரி இருக்கான் அவளோட முகம். விஷ்ணு சர்வகுஹாசயா அனோரணீயான் மகதோ மகியான்னு பகவான் இல்லாத இடம்னு ஒன்று உண்டாய். எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய பகவான் இந்த தேவகி வயத்திலையும் இருந்தான். கர்ப்பவாசம்ங்கிறது விடம்பனம், ஒரிஜினலாக கர்ப்பவாசம் கிடையாது. பகவானுடைய அவதாரங்கள்லாம் ஒரிஜினலாக கர்ப்பவாசம் கிடையாது. கர்ப்பவாசம்ங்கிறது ஒரு தோற்றம் மாதிரி. பிராச்சியாம் திசிந்துரிவ புஷ்கலா. எது மாதிரினால் கிழக்கு திக்கில் சந்திரன் உதயமாறா மாதிரி. கிழக்கு திக்கில் சந்திரன் உதயமாறுதுன்னா அந்த திக்குக்கும் சந்திரனுக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டாங்க? நமக்கு ஒரு தோற்றம் அது மாதிரி இருக்கு. அது மாதிரி தேவகிட்டேன்னு வந்தா மாதிரி தோற்றம். இப்படி ஒரு குழந்தை பிறக்குமா நீங்க சொல்லுங்கன்னா தம் அத்புதம் ஆச்சரியம். பாலகம், குழந்தைக்கு சிசுன்னு தான் பேர். பாலகன்னா 2 வயசு மதிப்பு இருந்தால் தான் பாலகன்னு சொல்லலாம். 2 வயசு மதிப்பில் ஒரு குழந்தைய பெற்ற முடியுமா? எலிக்குஞ்சு மாதிரி பெக்கிறதுக்குள்ளேயே உயிர் போயிட்டு வந்துடுறது. 2 வயசு மதிப்பில் பெரிய முடியுமா? இன்னொருத்துல பாலே கம். பாலேன்னா தொப்பில், கம்னா பிரம்மா. இவர் வரத்தே இவர் அப்பா, இவர் பிள்ளையோட அம்புஜே க்ஷணம். கண்ணை திறந்துண்டு குழந்தை பிறக்குமா எங்கேயாவது? சதுர்புஜம், 4 கைகளோட, சங்க கதார் யுதாயுதம், சங்கம் சக்கரம் கதே பத்மத்தோட, ஸ்ரீவத்சலக்ஷ்மம் மார்பல மகாலட்சுமியோட, கலசோபி கௌஸ்துபம், கௌஸ்துபம் பிரகாசிக்கிறது, பீதாம்பரம், சர்வாலங்கார பூஷிதனாய் பகவான் குழந்தையா வைகுண்ட ரூபத்தோட தரிசனம் கொடுக்கிறான். ஏன் அப்படி கொடுத்தான் பகவான் அப்படின்னா, இந்த தேவகி அம்மா ஒவ்வொரு குழந்தையும் பெத்து பறி கொடுத்து அந்த குழந்தைய அனுபவிக்கவே இல்லை. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவா, கர்ப்பம்னு ஒன்றவே அந்த குழந்தைக்கு உள்ளதெல்லாம் சொட்டரு போடுவா, சின்னதாக தலகாணி தைச்சி வைப்பா, சின்ன சின்ன சட்டையெல்லாம் தைச்சி வைப்பா. பார்த்து அந்த குழந்தைக்கு பண்ணி அதை அலங்காரம் பண்ணி அந்த குழந்தைய ஒரு 3 மாதம் அந்த அம்மாவும் அந்த குழந்தையும் பார்த்தா தான் நான் சொல்கிறது புரியும். 2 பேருக்கும் ஒருத்தர் பிரியவே மாட்டா. இது மாதிரி எந்த ஒரு அனுபவமுமே தேவகிக்கு கிடையாது. ஒரு அலங்காரம் பண்ணி அவள் பார்த்தது கிடையாது, ஒரு வளையல் போட்டு பார்த்தது கிடையாது, ஒரு மோதிரம் போட்டு பார்த்தது கிடையாது, ஒரு அரஞ்சான் போட்டு பார்த்தது கிடையாது, ஒரு கொலுசு போட்டு பார்த்தது கிடையாது. எல்லா அலங்காரத்தோடையும் அம்மா பார்க்கட்டும்னு சர்வாலங்கார பூஷிதனாய் தரிசனம் கொடுத்தான் பகவான். வசுதேவர் தான் முதல்ல பார்க்கிறார், அப்புறம் தேவகி பார்க்கிறார். 2 பேரும் ஸ்தோத்திரம் பண்ண 1100 உபனிஷத்துக்களால எந்த பரமாத்மா பிரதிபாதனம் சொல்லப்படுகிறதோ அந்த பகவான் நீந்தானே.
விதித்தோசி பவான் சாட்சாத் புருஷா பரே பிரகிருத்தே பரஹா கேவலானுபவானந்த ஸ்வரூபா சர்வபுத்தி இருக்கு அப்படிங்கிறார். இந்த பகவான் எப்படி இருக்கான்னா, கண்ணால பார்க்கறவனா இல்லை, காதால கேட்கறவனா இல்லை, மூக்கால நுகர்றவனா இல்லை, வாக்கால ருச்சிக்கிறவனா இல்லை, தோளால ஸ்பரிசிக்கிறவனா இல்லை, இதுக்கெல்லாம் ஆதாரமான சித்தா இருக்கான். உன் கண் எதனால பார்க்கறதோ அதுதான் பகவான், உன் காது எதனால கேட்கறதோ அதுதான் பகவான், உன் மூக்கு எதனால நுகர்றதோ அதுதான் பகவான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படி சொல்ற சாஸ்திரம் கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாதுன்னு சொல்ற அந்த உபனிஷத்தை அது பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கு, நீ தானேங்கிறது. அந்த பகவான் நீ தானே அப்படின்னு சொல்லி வசுதேவரும் தேவகியும் சந்தோஷப்பட அடுத்தது கொண்டு கோகுலத்தில் கொண்டு விடணுமே அப்படின்னு உடனே பகவான் சொன்னான், ரொம்ப குழந்தைகளை பறி கொடுத்து நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கேன், ஒரு 24 மணி நேரம் உங்களோட இருக்கேன், நாளை சாயந்தாலும் 6 மணி. அனந்தராமாக்கிய மகி பிரணீதம் குருவாத அனந்தராமாக்கிய மகி பிரணீதம் ஸ்தோத்திரம் படேத்யஸ்து நரஸ்திரிகாலம் வாதாலயேஷஸ்ய கிருபாபலேன லபேத சர்வாணி ச மங்களானி. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். ஆஞ்சநேய மூர்த்திக்கு.